Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து SEO ட்ரைனிங் வந்து பார்ட் 3 டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். பார்ட் 1, பார்ட் 2 கிளாसेस நம்ம பார்த்தோம். பார்ட் 3ல வந்து நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்னு எப்படி எழுதுறதுன்றத மொத்தம் பார்ப்போம். ரைட், இது ரொம்ப முக்கியம். பார்ட் 2ல எப்படி நம்ம முக்கியமான பிளகின் இன்ஸ்டால் பண்றது பார்த்தா, அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி நம்ம ஆர்டிகல்ஸ் எழுதுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு வெப்சைட் பிளாகர் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க எப்படி எழுதுறதுன்றத நீங்க ஸ்டடி பண்ணணும். ஓகே, இதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு இந்த டாக்குக்கு நான் போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து SEO ஃப்ரெண்ட்லி ஆர்டிகலா இருக்கணும், SEO ஸ்கோர் இருக்கணும், ரீடபிலிட்டி ஸ்கோரும் இருக்கணும். ஓகே ரைட். இப்போ இது வந்து உங்களுக்கு ரீடபிலிட்டி ஸ்கோர் இதுகள் வந்து உங்களுக்கு நார்மலா ஓகே இதுகள் வந்தாவே உங்களுக்கு போதும். சில இதுகள் ரைட் வந்துடும். உங்களுக்கு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் ரீடபிலிட்டி வந்து உங்களுக்கு குட்னு வந்துடும். ஓகே ரைட். இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதின ஆர்டிகல்ஸ் தான். இது வந்து எதை பற்றினா ஒரு வெயிட் லாஸை பற்றி. ஓகே, அந்த மாதிரி தான் ஒன்று நாங்கள் செஞ்சு வச்சிருக்கேன். ரைட், இப்போ இதுகளில் வந்து எழுதின ஆர்டிகல் தான் இது. இப்போ இந்த மாதிரி தான் ஆர்டிகல்ஸ் எழுதுற நேரம் உங்களுக்கு வந்து நீங்கள் கவனத்தில் செலுத்தணும். என்னன்னா சும்மா எழுதுறது இல்லை. ரைட், SEO ஸ்கோர், SEO ரீடபிலிட்டி ஸ்கோர், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஒரு SEO ஃப்ரெண்ட்லி ஆர்டிகல்ஸ் எழுதுற நேரம். SEO ஸ்கோரில் வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மஸ்ட் பி யூஸ் இன் த வேர்ட்ஸ். First sentence must use the keyword. Keyword என்னன்னா இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸை பற்றி நம்ம எழுதுறோம். இந்த வெயிட் லாஸ்ன்ற ஒரு கீவேர்ட் வந்து இதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இந்த இதுகளில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, இதில் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கிறீங்க. இந்த இதில் வந்து நீங்கள் அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஓகே, வெயிட் லாஸ். இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த பிளாக் வந்து நீங்கள் வெயிட் லாஸை பற்றி எழுதுகிற பிளாக்னா இதில் வந்து நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு அன்னைக்கு முதல்ல கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணி வச்சுருந்தேன், weight loss diet சொல்லி. ரைட், இப்போ இந்த இதில் பற்றி தான். இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் எழுதுற நேரம் பார்த்து நிறைய சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வெயிட் லாஸ்னா வருது. இந்த எழுதுகிற டைமில் இந்த இது ரைட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மஸ்ட் பி யூஸ் இன் த கீவேர்ட்ஸ். ரைட், இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுங்க. ஹெல்த்லி, இந்த இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஹெல்த்தி, ஹேபிட்ஸ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ், பாடி, இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் வந்து ஒரு நல்ல ரேங்க் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்ஸ். ரைட், ஓகே ரைட். இப்போ அடுத்து வந்து அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாவாவை பற்றி ஒரு பிளாக் எழுதுறீங்க, இல்லைன்னா ஃபோட்டோஷாப்பை பற்றி ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோஷாப் வீடியோ டியூட்டோரியல்னு சொல்லி எழுதுகிற நேரம் இப்போ நான் வந்து ஒரு லோகோ டிசைனை பற்றி எழுதுறேன்னா இப்போ லோகோ டிசைன்றது ஒரு கீவேர்ட், லோகோன்றது ஒரு கீவேர்ட். அந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அதை தான் என்ன சொல்ல வரேன். ரைட், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அதான் கீவேர்ட். ஓகே, அதைத்தான் என்ன சொல்லியிருக்கு. மெட்டா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மஸ்ட் பி யூஸ் இன் த கீவேர்ட்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து கீவேர்டை யூஸ் பண்ணுங்க நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்ஸ், ரொம்ப முக்கியம். அது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த். ரைட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த் ஷுட் பி ரிட்டன் பிட்வீன் 120க்கும் 156க்கும் இடையில இருக்குது. இது வந்து நம்ம பிறகு பார்ப்போம். அது SEO டைட்டில் லென்த். SEO டைட்டில் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து 48க்கும் 68க்கு இடையில எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா 48க்கும் 68க்கு இடையில இந்த கேரக்டர்ஸ் எழுதணும். ரைட், இல்லை வேர்ட்ஸ் எல்லாம் ரைட். அப்படின்னா தான் அது ஒரு நல்ல ஒரு ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதுதான் SEO டைட்டில். இந்த மாதிரி SEO டைட்டில் ஒன்று எழுதணும். ரைட், இப்போ SEO டைட்டில் வந்து இந்த இதை செலக்ட் காப்பி பண்ணிட்டு இதற்கு பாருங்க SEO டைட்டில்னு ஒன்று கீழே இருக்கு. இதற்கு தான் SEO டைட்டிலாக வரும். ரைட், SEO டைட்டில் வர நேரம் நான் வந்து என்ன திரும்ப பண்ணியிருக்கேன், சும்மா தான் வரும். இங்கே வந்து நான் இப்படி ஒன்று கொடுத்துட்டு ஹெல்த் பிளாக்னு கொடுத்தேன். இது வந்து ஹெல்த்தை பற்றி உள்ள ஒரு பிளாக் தானே. இப்போ நான் ஹெல்த் பிளாக்னு கொடுத்துருக்கேன். பிளாக்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் ஹெல்த் பிளாக்னு கொடுத்துருக்கேன். இப்போ கூகுள் ப்ரிவியூ பார்க்குறேன், இந்த ஹெல்த் பிளாக்னு வந்துருக்கு. ஓகே, கொடுத்து தான் கூகுள் ப்ரிவியூ காட்டுது. ரைட், இது பெட்டா டிஸ்கிரிப்ஷன். இங்கே வந்து உங்களுக்கு இதில் வந்து இந்த இதில் இருந்து கொஞ்சம் காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் உள்ளதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி நீங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன எழுதணுமோ இது அப்படி நான் இந்த இதுவரையில் நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி அந்த வேர்ட்ஸுக்குள்ளே நான் கொண்டாந்து போட்டுருக்கேன். அதான் நான் போட்டு வச்சுருக்கேன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்கில். ரைட், இப்போ எங்கன்னா தான் வந்து SEO டைட்டில் வரும். கீழே நீங்கள் வந்து இந்த யோஸ்ட்ன்ற ஃப்ளகின் இன்ஸ்டால் பண்ணனோடனே இதெல்லாம் வந்துடும். இந்த SEOவில் தான் நம்ம இதை அந்த ஃப்ளகினை பயன்படுத்தி தான் அந்த வேலைகள்லாம் செய்கிறோம். நம்ம SEO வந்து நம்ம இது பண்ணுறோம். SEO ரீடபிலிட்டி ஸ்கோர் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை இங்கே வந்து நீங்கள் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தான் இருக்குது. ஓகே, இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட், ஓகே. இப்போ SEO ஸ்கோர் இப்போ இந்த மொபைலுக்கு எப்படி காட்டும், டெஸ்க்டாப்க்கு எப்படி காட்டும்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரிவ்யூவை பார்த்துக்கலாம் நீங்கள்.
உங்களோட போஸ்ட் வந்து எப்படி காட்டுன்றது. தமிழ் கோகுலம் என்ற சைட், இந்த சைடில் தான் இந்த சைட் இந்த ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். இந்த ஆர்டிகல்ஸ் எப்படி காட்டுன்றதை நான் கொடுத்துருக்கேன். ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒரு சைடில் இருந்த ஆர்டிகல்ஸ் வந்து காப்பி பண்ணி போட்டாங்க, அது வந்து காப்பி ரைட்ஸில் போயிடும். அதனால உங்களோட ஓன் யூனிக் ஆர்டிகல்ஸ் உங்களோட ஓன் இங்கிலீஷ் பயன்படுத்தி நீங்கள் எழுதணும். இங்கிலீஷும் உங்களோட தமிழ் ஏதாவது பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ஓன் உங்களோட ஆர்டிகல்ஸ் எழுதுங்க. ரைட், அடுத்து வந்து SEO டைட்டில் பற்றி சொல்லிட்டேன். டெக்ஸ்ட் லென்த் வந்து அதாவது 300க்கு மேற்பட்ட வேர்டுகள் வந்து உங்களோட ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதணும். ஓகே, உங்களோட கம்ப்ளீட் பிளாக்ல வந்து 300 வேர்ட்ஸ்க்கு மேலே எப்படியுமே இருக்கணும். அதான் சிறந்த ஒரு ஆர்டிகல்ஸாக வேணும். அது பேராகிராஃப் லென்த். பேராகிராஃப் வந்து எப்படியுமே ஷுட் பி ரைட் மோர் தேன் 150 வேர்ட்ஸ். ஒரு பேராகிராஃப் வந்து 150 வேர்ட்ஸ்க்கு மேலே எழுதுங்க. ரைட், இப்போ பேராகிராஃப் ஒன்று எழுதுன நேரம் ஒரு 150 வேர்ட்ஸ்க்கு மேலே எழுதுனீங்க, அதான் ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்டாக இருக்கும். ரைட், வேர்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், ஓகே. இதில் வந்து இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த், இது நம்ம வந்து அவங்க சொல்ல வந்த விஷயம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த் எங்கே இருக்குன்னா இந்த இருக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த். இதுதான் அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த். இது வந்து இந்த கேரக்டர்ஸ் கூட உங்களுக்கு தேவை. ரைட், இது அவ்வளோத்தையும் என்கிட்ட டியூட்டர்ஸ் தமிழ் கோகுலம்ன்ற சைடில் வந்து இந்த அப்படியே இந்த பிளாக் நான் போட்டுருவேன். ரைட், இதில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஒன்று செய்யணுன்றதுக்காக. இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். எப்படின்னா அந்த போஸ்ட்டில் போய்ட்டு ஆட் நியூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து நான் எழுதின போஸ்ட். ரைட், இப்போ நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி அழகாக எழுதிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிகல்ஸ் ஒன்று இதை எழுதிட்டு இதை வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ரைட், இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், எப்படி தான் ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று நீங்கள் எழுதுறது. ரைட், இப்படி ஆர்டிகல்ஸ் ஒன்று எழுதுனா தான் உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் ஒரு பெரிய ஒரு ரேங்க் வேணும், ரேங்க்குக்கு போக முடியும். இப்போ அதுக்கு முன்னுக்கு இப்போ கீவேர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. HREFன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. மோஃப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. HREF இது அடுத்தது மோஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் SEO டூல்ஸ். ரைட், இந்த டூல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது மோஷ் இதுகெல்லாம் வந்து இதுகளை பயன்படுத்த நம்ம இந்த கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறது. வெயிட் லாஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுனா இந்த டூல்ஸில் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, இப்போ இதுகளில் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுனா பே பண்ணணும், ஒன்று உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இல்லை. இதெல்லாம் மோஷில் வந்து ஒரு ட்ரையல் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ட்ரையலில் நீங்கள் யூஸ் பண்ணி வேலை செய்யலாம். ஆனால் இது வந்து பே பண்ணிச்சாரு. இது வந்து மோஸ்ட் நல்ல டூல்ஸ். இதுகளை வந்து நீங்கள் பை பண்ணி எடுத்தாவே நல்லா. ரைட், ஓகே. இதுகளில் தான் நம்ம வந்து இப்போ கீவேர்ட்ஸ் இப்போ இந்த ஹெல்த் பிளாக்னா ஹெல்த் பிளாகுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாம் அதில் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து டொமைன் ஆத்தாரிட்டி குறைஞ்ச கீவேர்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. ஏன்னா டொமைன் ஆத்தாரிட்டி கூட இப்போ ஹெல்த்னா அதுக்கு வந்து டொமைன் ஆத்தாரிட்டி கூட, ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஒரு கீவேர்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து SEOவில் டக்குன்னு ரேங்க் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் என்ன அதுகளை வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 கொடுத்துருக்காங்க. இதுகள் 2கள்லையும் இந்த கீ பிளானர் 2 டூல்ஸ்லையும் எடுத்து நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகே, ரைட், ஓகே. இவ்வளோ தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கீ பிளானர் டூல்ஸ்களை பற்றி நம்ம நெக்ஸ்டான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.